Hi friends, welcome back to my channel Healthy Tamil Cooking USA. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிளா டொமேட்டோ குருமா. வெஜிடபிள்ஸ்லாம் இல்லாம இந்த டொமேட்டோ குருமா ஈஸியா ஒரு 15 to 20 minutesல பண்ணிரலாம். இது இட்லி தோசை கூடலாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Healthy Tamil Cooking USA சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி குருமா செய்கிறதுக்கு ஒரு கோகோனட் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இதுக்கு 1/4 கப்பு தேங்காய், 5 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் 1 இன்ச்சுக்கு பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி போடுங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த குழம்புக்கு மசாலா ரொம்ப கம்மியாக இருக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே நீங்கள் 3 நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. நாட்டு தக்காளி சேர்த்திங்கன்னா இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளியை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா குழைவா வர வரைக்கும் வதக்குங்க. தக்காளி நல்லா குழைவா ஆனதும் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர், போட்டு நல்லா கிளறி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போற அளவு வதக்குங்க. மசாலா நல்லா வதங்கி அதோட எண்ணெய் மேலே வர வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்க தக்காளியை. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிச்சுதுன்னா நல்லா திக்காகி நல்லா கொதிச்சு திக்காகி தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததும் கருவேப்பிலையை போட்டு இறக்குங்க. ரொம்பவே டேஸ்டியான தக்காளி குருமா ரெடி. இட்லி தோசை பராட்டா சப்பாத்தியோடலாம் இதை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு இந்த தக்காளி குருமாவை இட்லி இடியாப்பம் இதோட சர்வ் பண்ணேன். உங்கள் வீட்டில் நீங்கள் இதோட சர்வ் பண்ணீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது போல் ஈஸி ரெசிபீஸ் அண்ட் டெய்லி லன்ச் மெனு தெரிஞ்சுக்க ஹெல்தி தமிழ் குக்கிங் USA சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.